கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வதனம் தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவோடு நாம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட பரிசுத்தமுள்ள வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். என்னாகும் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ பரலோகத்தின் தேவனாகிய நம்மை படைத்த கர்த்தருக்கு பிரியமெல்லாம் நம்மை ஆசீர்வதிப்பது தான். கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கிறதுனால தான் ரொம்ப பிரியம். ஆண்டவர் கோபிக்கிறதும் தண்டிக்கிறதும் அது ஆண்டவராக கர்த்தருக்கு பிரியமே இல்லை. இப்போ கர்த்தருடைய பிரியமெல்லாம் நம்மை ஆசீர்வதிப்பது தான். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது மகிழுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மகிழுகிறார். இப்போது கர்த்தருக்கு பிரியமெல்லாம் நம்மை ஆசீர்வதிப்பது தான். அதில் நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது மனுஷனை கர்த்தர் படைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஆசீர்வாதம் தான் முந்தி வந்தது. அதுக்கு பின்னால் தான் பாவம் வருகிறது, அதுக்கு பின்னால் தான் தண்டனை வருகிறது, அதுக்கு பின்னால் தான் சட்டங்கள் எல்லாம் வருகிறது. என்னைக்கு பாவம் வந்துச்சோ அப்போ சட்டங்கள் எல்லாம் வந்தது இல்லைங்களா? இப்போ பாவம் வந்த உடனே தண்டனைகள் வந்தது. இப்போ ஆதியில் உண்டானது ஆசீர்வாதமே. இப்போ மனுஷனை கர்த்தர் படைத்து அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் கர்த்தருடைய பிரியம் நம்மை ஆசீர்வதிப்பது தான். அதனால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ அன்பான கர்த்தருடைய மக்களே, எல்லாம் இடையில வந்ததெல்லாம் இடையில ஒரு நாள் ஒழிந்து போகும். பாவம், சாபம், மரணம், தண்டனைகள், வியாதிகள், பாவம் வந்த உடனே இதெல்லாம் வந்தது. இதெல்லாம் அதனுடைய விளைவு, பாவத்தின் விளைவு. இதெல்லாம் வேதம் சொல்லுகிறீங்களா? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. இப்போது இவைகளெல்லாம் மரணத்துக்கு ஏதுவாய் நம்மை நடத்துகிற காரியங்கள். இப்போ ஆண்டவருடைய ஆசையெல்லாம், கர்த்தருடைய பிரியமெல்லாம் நம்மை ஆசீர்வதிப்பது தான். அதனால் ஆசீர்வாதமே நித்தியமாய் நித்திய காலமாக இருக்கும். இடையில வந்ததெல்லாம் இடையிலேயே போகும். எல்லாவற்றையும் அன்பின் தேவனாய் கர்த்தர் ஒரு நாளிலே, நியாயத்தின் நாளிலே எல்லாத்தையும் மாற்றி போடுவார். இப்போ ஆசீர்வாதமே நிலைத்திருக்கும். இப்போ ஆதியிலும் ஆசீர்வாதம், நித்தியத்திலும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதமே ஆண்டவருக்கு பிரியம். இப்போ நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் மறந்துவிடக்கூடாது. நம்மை தண்டிப்பதில் கர்த்தருக்கு பிரியமே இல்லை. நம்ம குழந்தைகளை தண்டிக்கிறதுக்கு நமக்கு பிரியமாக இருக்குமா? தவறு செய்தால் குறும்பு பண்ணால் நம்ம தண்டிக்கிறோம். ஆனால் அடித்த பிறகு நம்ம வேதனைப்படுவோம். நமக்கு அது சந்தோஷமாக இருக்குமா? ஒரு நாள் அதே பண்ண நம்முடைய தேவனாய் கர்த்தரும் நம்மை ஆசீர்வதிப்பது தான் பிரியம். அப்போ தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம்னா, ஆசீர்வாதத்தில் 2 அம்சங்கள் உண்டு. ஒன்று செழிப்பான வாழ்க்கை, 2வது பாதுகாப்பான வாழ்க்கை. இது 2 தானே நம்முடைய வாழ்க்கைக்கு வேணும். நம்ம நல்ல செழிப்பாக இருக்கணும், எல்லாருக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருந்து எல்லாரையும் நம்ம நல்லா வச்சுக்கணும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதே சமயத்தில் நாம் பாதுகாப்பாக, நோய் நொடி இல்லாமல், ஆபத்து இல்லாமல் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். அப்போ இது 2 தான் தேவனுடைய ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற 2 அம்சம். முதல்ல செழிப்பான வாழ்க்கை, 2வது பாதுகாப்பான வாழ்க்கை. இப்போ செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கிற தேவன் சங்கீத புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் 16வது வசனத்தில் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். நம்ம வாசிக்கிற வசனம் பாருங்க. சங்கீதம் 81:16 ஆண்டவர் சொல்லுகிறாரு, உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன், கண்மலையின் தேடினால் உன்னை திருப்தியாக்குவேன். பாருங்க, கர்த்தருடைய ஆசை பாருங்க. உச்சிதமான கோதுமையில் உன்னை போஷிப்பேன். கோதுமைனா 2ஆம் தரம், 3ஆம் தரம், 4ஆம் தரம் இப்படி கர்த்தர் நமக்கு கொடுப்பவர் அல்ல. ஆமாம், அரசாங்கம் நமக்கு என்ன கொடுக்கும்? ரேஷனில் அவ்வளோதான் அரசாங்கத்துக்கு முடியும் இல்லைங்களா? ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது உச்சிதமானவைகளினாலே நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. கர்த்தர் சொல்லுகிறார், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார்,
கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் தேவனுடைய மனசு, இதுதான் கர்த்தருடைய இருதயம். உச்சிதமானவைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போது எப்படின்னு நீங்கள் பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் கடவுளாலே போஷிக்கப்படுகிறது இல்லைங்களா? எந்த பறவை விதைக்குது, அறுக்குது, களஞ்சியத்தில் சேர்க்கிறது? கர்த்தர் சொன்னால் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை. ஆனாலும் உங்கள் பரமபிதா அவைகளையும் பிழை போட்டுகிறார். இப்போது பறவைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள், ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதுதான் சாப்பிடும் இல்லைங்களா? வயல்வெளிகளில் ஆமாம், கம்பு விளைஞ்ச உடனே, சோளம் விளைஞ்ச உடனே, ஆமாம், எது விளைந்தாலும் முதல் தரத்தை அவைகள் தான் சாப்பிடுகிறது. விவசாயிகளாகிய நம்ம என்ன செய்கிறோம்? காலையில் எந்திரிச்சு போய் பெரிய ஒரு ட்ரம் எடுத்து தட்டுக்கிறோம், குருவிகளை விரட்டுறோம், பறவைகளை விரட்டுறோம். அவைகள் நாம் எழுந்திருக்கும் முன்னாலேயே அவைகள் எழுந்து போய் நாம் விதைத்து, நம்ம தண்ணீர் பாய்ச்சி, நம்ம களை எடுத்து, நம்ம கஷ்டப்பட்டு விளைவித்ததனுடைய ஃபஸ்ட்டு குவாலிட்டியை பறவைகள் சாப்பிடும் இல்லைங்களா? நமக்கு செகண்ட் குவாலிட்டி தான் அப்புறம். ஆமாம் இல்லைங்களா? அப்புறம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் பிழை போட்டுகிறவைகளை கவனிங்கள். கர்த்தர் அவர்களை எப்படி பிழை போட்டுகிறார்? தேவனை நம்பி இருக்கிறவைகளை கர்த்தர் எப்படி பிழை போட்டுகிறார்? ஆனால் மனுஷன் தேவனை நம்புவதில்லை. அவன் தன்னைத்தான் நம்புவான், தன்னுடைய விஞ்ஞானத்தை நம்புகிறது, தன்னுடைய டெக்னாலஜிகளை நம்புகிறது. இன்றைக்கு விவசாயத்தில் எவ்வளோ மாற்றங்கள், ஒவ்வொரு விதையோடு இன்னொரு விதையை இணைத்து நாங்கள் விவசாயத்தை பெருக்க போகிறோம், விவசாயத்தை நாங்கள் வர்த்திக்க பண்ண போகிறோம். எல்லாம் மனித அறிவு. ஆனால் இன்றைக்கும் பறவைகள் ஃபஸ்ட்டு குவாலிட்டியை திருப்தியாக சாப்பிட்டு இன்றைக்கும் நலமாக இருக்கிறது. நம்ம மனுஷர்கள் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம், உடைய உணவு தரத்தை நாம் பார்க்குறோம். இன்றைக்கி உணவு தரமெல்லாம் மிக 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 மோசமாகி 40 வயசு 50 வயசுலேயே சுகரு, ப்ரெஷர், எல்லா வியாதியும் வந்து விடுகிறது. எல்லாத்துக்கும் மனுஷன் சொல்லுகிற ஒரே காரணம், உணவு சரியில்லைங்க, உணவில் எல்லாம் கலப்படமாயிருச்சு. ஆனால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவனை பாருங்கள், அவர் போஷிக்கும் போது எல்லாமே அற்புதமாக இருக்கும். தேவனை நம்பி கர்த்தருடைய வழிகளில் நம்ம நடக்கணும். இப்போது நம்ம காடுகளில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? நம்ம காட்டெருமையும் நம்ம பார்க்குறோம், வீட்டெருமையும் பார்க்குறோம், காட்டெருமையும் பார்க்குறோம் இல்லைங்களா? காட்டெருமைகள் எப்படி இருக்குது? என்ன ஒரு கொழுன்னு பார்த்தா இல்லைங்களா? தண்ணி பட்டுச்சுன்னா தண்ணி தெரிக்கும், அப்படி மினுன்னு. தேவன் அவைகளை போஷிக்கிறார், கர்த்தர் அவர்களை காப்பாற்றுகிறார். ஆனால் வீட்டு மாடு, வீட்டெருமைகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது, அப்போ தேவன் போஷிப்பதற்கும் மனிதன் போஷிக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு. தேவன் உச்சிதங்களினாலே போஷிக்கிற தெய்வம். நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம், உச்சிதங்களை கொடுப்பது தான் பிரியம். மனுஷன் தேவனை விட்டு விலகி தன்னுடைய பலத்தை சார்ந்து கொண்டான், தன்னுடைய அறிவு, தன்னுடைய சாமர்த்தியத்தை அவன் சார்ந்து கொண்டதுனால தான் நாங்கள் உச்சிதங்களை நாங்கள் தயாரிக்கப் போகிறோம் என்று சொல்லி மோசமானவைகளை உற்பத்தி பண்ணி வச்சுக்கிறோம். திரளாக நாங்கள் உண்டாக்கப் போகிறோம் என்று போய் இருக்கிறவைகளையும் அழித்து கொண்டிருக்கிறான். இப்போ பாரம்பரிய விதைகள் எல்லாம் இல்லை, எல்லாம் அழிஞ்சிட்டு வருது இல்லைங்களா? இப்போ கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதம் வேறு. அவர் நம்மை ஆசீர்வதிப்பதான் அவருக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் மோசே என்கிற ஒரு தேவ மனுஷன் மக்களை ஆசீர்வதிக்கும் போது, உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் அவன் ஒவ்வொரு கோத்திரமாக, இஸ்ரவேலில் 12 கோத்திரம் இருக்கிறது, ஒவ்வொரு கோத்திரமாக அவன் ஆசீர்வதித்து கொண்டே வருகிறான். அப்போ 13ஆம் வசனத்தில் யோசேப்பை அவன் ஆசீர்வதிக்கும் போது இப்படி சொல்லுகிறான். யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருளினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி அவன் ஆசீர்வதிக்கிறான். கர்த்தர் பாருங்க எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று பாருங்க. சூரியன் பக்குவப்படுத்துகிற கனியினால, சந்திரன் பக்குவப்படுத்தும் கனியினால, ஆதி பர்வதங்களில் உண்டாகிற திரவியங்களினால,
இல்லைங்களா, நாடும் அதன் நிறைவும் கொடுக்கிற அருமையான தானியங்களினால். இதுதான் கர்த்தருடைய இருதயம். இப்படி நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். முதல் நான் பைபிளை படிக்கிற காலத்தில், நான் என்னுடைய இள வயதில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அப்போது இந்த பைபிளை படிக்கும்போது இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இப்படியெல்லாம் அப்படி ஒரு இருதயம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது, இப்படியெல்லாம் ஆண்டவர் ஆசைப்படுகிறாரா என்று சொல்லி. இப்போ நம்ம என்றைக்காவது கடையில் போய் சூரியன் பக்குவப்படுத்தின பழம் கொடுங்க, சந்திரன் பக்குவப்படுத்தின பழம் கொடுங்க நம்ம கேட்டிருக்கிறோமா? இது வரைக்கும் நம்ம அப்படி ஆராய்ந்தே பார்த்ததில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சூரியன் பக்குவப்படுத்துகிற கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்துகிற கனிகளினாலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கண்மலையின் எண்ணெயினால உன்னை ஆசீர்வதிப்பேன். நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் ஆசீர்வாதத்தினால உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும்போது இப்படி பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். உச்சிதங்களினாலே நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தேவனுக்கு பிரியமாக நடப்பார்களானால் ஒவ்வொரு நன்மையும் ஆண்டவராகிய தெய்வம் குவாலிட்டியாக தருவார். ஆசீர்வாதமான நன்மைகளை பெறுவார்கள். அதனால் வேதம் அழகாக சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு நம்மை ஆசீர்வதிப்பது தான் பிரியம். இப்போ ஒவ்வொன்றா பாருங்கள், கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். நாம் ஆதி பருவங்கள் உண்டாகும் திரவியங்களினாலே நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினால கர்த்தருனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அன்பின் தேவனாகி கர்த்தர் இங்கே ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் அவர் நம்மை மேலே பிரியம் வைத்த ஆண்டவருக்கு உச்சிதங்களை கொடுத்து நம்மை வாழ வைக்கணும். தான் கர்த்தருடைய இருதயம். மேலான நன்மைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கணும். அதுதான் பிரியம். அதனால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டோடைய இருதயத்தை பாருங்கள். மனுஷரெல்லாம் குவாலிட்டி குறைஞ்சதை கொடுப்பாங்க, பெஸ்ட்டெல்லாம் அவங்க வச்சுக்குவாங்க இல்லைங்களா, நல்லதெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு ஆகாதது எல்லாத்தையும் அப்படி தள்ளி விடுவாங்க. அதுக்கே பெருமையாக சொல்லிக்கொள்வார்கள். அதனால தான் மக்களாகிய நம்ம தெய்வம் கர்த்தராகிய ஆண்டிடத்தில் நம்ம போகணும். இயேசுப்பா என்னை ஆசீர்வதிங்க, கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஆண்டிடத்தில் நாம் வருவோமானால் கர்த்தர் உச்சிதங்களினாலே நம்மை ஆசீர்வதிப்பார். உயர்ந்த தரமான நன்மைகளினால கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். தேவனுடைய இருதயம் அப்படி கர்த்தர் தன்னுடைய இருதயத்தின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பன் இயேசுப்பா, உம்முடைய பிள்ளைகளை அருமையான ஆசீர்வாதங்களினாலே நீர் ஆசீர்வதிக்க பிரியமுள்ளவராய் இருக்கிறீரப்பா. உம்மிடத்தில் பிரியப்படுகிற பிள்ளைகளுக்கு, உம்மிடத்தில் கேட்கிற பிள்ளைகளுக்கு உச்சிதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் உத்தமரே, உம்முடைய அன்பின் கரத்தில் பிள்ளைகள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருடைய ஆண்டவரே வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. கர்த்தருடைய கிருபை பெருகட்டும். உச்சிதங்களினால மேன்மையான நன்மைகளினால உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று உம் பாதம் பணிந்து வேண்டுகிறோம். கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும், நீர் வழி நடத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உச்சிதங்களினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.